அல்லாஹ்வுடைய அருட்கொடையின் காரணமாக, அருளின் காரணமாகத்தான் நமக்கு தேவையான உணவுகள் இந்த பூமி வெளிப்படுத்துகிறது. காரணம், வறண்டு போன பூமிக்கு தண்ணீர் புகட்டக்கூடிய மழைதான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, இந்த மலையை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது பலவிதமான அதிசயங்கள் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்கிறான். எப்படி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அது இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சியாக, அல்லாஹ் தான் இருக்கிறான் என்பதை நிறுவக்கூடிய ஒரு சான்றாக இந்த மலையை வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 15வது அத்தியாயத்துல 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நாம் சூழ் கொண்ட காற்றுகளை அனுப்புகிறோம். அது என்ன செய்கிறது? அப்போது வானிலிருந்து தண்ணீர் இறக்கி அதை உங்களுக்கு நாங்கள் புகட்டுகிறோம். அதை வானில் நீங்கள் சேமித்து வைப்பவர்களாக இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். காத்த வீச வச்சுதான் மேகத்தை அல்லாஹ் அசைய வச்சு அதிலிருந்து தண்ணீரை எல்லாம் இறக்குகிறார். காத்தும் தேவையா இல்லையா? இந்த புயல் காத்து, கஜா புயல், குஜா புயல், ஒவ்வொரு பேரை வச்சு புயல் என்று சொல்லி, காற்று என்று சொல்லி நம்மை சேதப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் அதற்கும் திட்டித்து இருக்கிறோமே. இந்த காற்று சராசரியான அளவில் இல்லாவிட்டால் வானத்திலிருந்து தண்ணி இறங்காது. காத்தும் தேவையா இல்லையா? வீடெல்லாம் கூடெல்லாம் பறந்து போகுது என்று சொல்லி காத்த திட்டலாமா? திட்ட முடியாது. அப்ப காற்று இருந்தால் தான் மேகாசைவுகள், மேகாசைவு இருந்தால் வானத்திலிருந்து தண்ணீர் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். ஆனா வானத்துல எந்த அளவுக்கு என்று சொன்னா, இமயமலையை விட பெரிய உயரத்தில், கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டரை விட உயரத்துல மேகங்கள் தண்ணீரால் அப்படியே சூழ்ந்து கொண்ட நிலையில் ஒரு மலை தண்ணீர்களை சுமந்த ஒரு புகையாக, மேகமாக வானத்திலே மிக விசாலமாக இருக்கிறது. அதிலே ஏற்படுகின்ற ஒரு விதமான வைப்ரேஷன், அசைவு, ஒரு விதமான அதிர்வின் காரணமாகத்தான் என்ன செய்யப்படுகிறது? தண்ணீர் இறக்கப்படுகிறது. கீழே கடல்களில் இருக்கக்கூடிய தண்ணீர் எவ்வளவு பெரிய அளவுல தண்ணி இருந்தாலும் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. அப்ப கடல்ல இருக்கிற தண்ணீர் நீராவியாக, நீரோடைகளில் இருக்கக்கூடிய தண்ணீர் நீராவியாக, கங்கைகளில், நதிகளில், ஆறுகளில் இருக்கக்கூடிய தண்ணீர்கள் நீராவியாக சூரியன் மூலமாக மேகங்களில் இழுக்கப்பட்டு செல்லும் பொழுது பூமி என்ன சொல்லுது? அப்படி நீங்க மேகம் அளவுக்கு, மலை அளவுக்கு உயர்ந்து போயிட்டு வானத்துல நீங்க தண்ணீர் மலையை கட்டி கொண்டிருந்தால் சரி வருமா? நம்மிடமிருந்து எடுத்து சென்ற தண்ணீரை மீண்டும் இறக்க வேண்டும் என்று பூமி அதை ஈர்த்து எடுக்கிறது. அதற்கு காற்றை எல்லாம் பயன்படுத்துகிறான். காற்று வீசுகிறது, மேகம் அசைகிறது. அந்த மலையளவு உயரமான மேகங்கள், மிகவும் பலமான மேகங்கள், ஒரு பிளைட்டே அதை ஊடுருவி சென்றாலும் மிகப்பெரிய அளவில் டன் கணக்கில் பாரமாக நிறையாக இருக்கக்கூடிய ஒரு விமானம் கூட அசைகின்ற அளவிற்கு ஒரு பலம் வாய்ந்த மேகங்கள் இருந்து தண்ணீரை இறக்குது என்று சொன்னா, இது முழுக்க அல்லாத அத்தாட்சியா இல்லையா? அத்தாட்சியாக நடக்கக்கூடியது என்றது அல்லாஹ் சொல்கிறான். 7வது அத்தியாயத்தில் 57வது வசனத்துல, அல்லாஹ் தான் தன் காற்றை சுபசேவனத்துக்கு, புஸ்ராவுக்கு, நற்செய்திக்கு சான்றாக அல்லாஹ் அனுப்புகிறான். தன்னுடைய ரஹ்மத்தின் மூலமாக, கருணையின் மூலமாக. இதா அக்கல்லத் சஹாபன் சிகாலன், அது என்ன செய்கிறது? மிக கனமான மேகங்களை உருவாக்குகிறது. சுகுனாஹு பிபலதின் மையித்தின், அந்த தண்ணீர் தான் இறந்து போன ஊர்களுக்கு அல்லாஹ் தஆலா புகட்டுகிறான். வறண்ட பூமிகளை, வறண்ட காலத்துல, கோடை காலத்துல என்ன சொல்லுவான்? மழை வேணும், மழை வேணும், மழை வேணும் வேண்டுவான். அந்த நேரத்துல மழையில பெருமதி விளங்குமா இல்லையா? விவசாயிகள் உணர்வார்களா இல்லையா? இப்ப ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட அடிச்ச சூடுக்கு எல்லாரும் என்ன கேட்டாங்க? மழை பெய்யாதோ என்று கேட்டாங்க. மழை இறக்கி விட்டா மழை நிக்காதேன்னு கேட்கிறான். என்ன பண்ண? மனுஷன் நிலைமை இப்படிதான் இருக்கும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பலதின் மையத்தின், பலதின் மையத்தின், இறந்த ஊர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி, அல்லாஹ் தஆலா தண்ணீரை இறக்கி, அதிலிருந்து அனைத்து வகையான கனிகளையும் அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய அருட்கொடையின் காரணமாக, அருளின் காரணமாகத்தான் நமக்கு தேவையான உணவுகள் இந்த பூமி வெளிப்படுத்துகிறது. காரணம், வறண்டு போன பூமிக்கு தண்ணீர் புகட்டக்கூடிய மழைதான் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு இன்னொரு செய்தி அல்லாஹ் சொல்றான், கதாலிக நுஹ்ரிஜுல் மௌத்தா, இப்படித்தான் மரணித்தவர்களையும் நாங்கள் உயிர்ப்பிப்போம் என்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான்,
நீங்க மௌத்தா போயிட்டு இருக்கிறீங்களே, ஒரு வறண்ட பூமி மழை தண்ணீர் மூலமாக எப்படி செழிப்பாக மாறுகிறதோ அப்படிதான் மரணித்த நீங்களும் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். நீங்கள் மரணித்து மக்கி போனாலும், மண்ணோடு மண்ணாக ஆனாலும், நீங்கள் வறண்ட நிலைக்கு சென்றாலும் மீண்டும் நீரூட்டி உங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய நிலை நமக்கு ஏற்படுத்தலாம். அதற்கு ஆற்றல் உள்ளவன் என்று அல்லாஹ் சொல்லி லஅல்லகும் ததக்கரூன், இது நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக நாம் சொல்லுகின்ற அறிவுரை என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம்.